அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பாதவர்களே, கியாமுல்லைல் தொழுக இருக்கா இல்லையா? இப்போ ரமலாண்ட கடைசி 10 வந்து விட்டா எல்லாரும் செல்வாங்க கியாமுல்லைல் தொழ போறண்டு. கியாமுல்லைல் என்று தொழுகையண்டு இல்லை. அப்படி இருந்தால் அதற்கு நாங்கள் எப்படி நியத்து வைப்பது? அன்பாதவர்களே, கியாமுல்லைலண்டா என்ன அர்த்தம்? இரவில் நின்று வணங்கக்கூடிய அமல்கள். இதுக்கு தான் கியாமுல்லை என்று பேர். இப்போ எஷா தொழுக கியாமுல்லை, தராவி தொழுக கியாமுல்லை, தஸ்பீ தொழுக கியாமுல்லை, தஹஜ் தொழுக கியாமுல்லை, வித்ரு தொழுக கியாமுல்லை. இதெல்லாத்துக்கும் கியாமுல்லை என்று சொல்லுவாங்க. அப்போ எல்லாரும் கியாமுல்லை தொழ போகிறாங்களே, அது என்ன தொழுக? அன்பாந்தவர்களே, வித்திரு தொழுகையை தான் எல்லாரும் கியாமுல்லைல்னு சொல்கிறாங்க. கியாமுல்லைல் தொழுகை கிடையாது. வித்திரு தொழுக எங்களுக்கு 3 தொழ முடியும், 5 தொழ முடியும், 7 தொழ முடியும், 9 தொழ முடியும், 11 தொழ முடியும். அப்போ நாங்கள் கியாமுல்லைல் தொழுகிறோம். எப்படி தொழுகிறோம்? கியாமுல்லைல் நியத்து இல்லை, நாங்கள் நியத்து வைக்கணும் வித்திரு தொழுகிறேன்னு நியத்து வச்சுக்கணும். இப்போ அதே போன்று தஹஜ் தொழுகைக்கு தானே தஹஜ் தொழுகை. இந்த தஹஜ் தொழுகையும் 2 தொழலாம், 4 தொழலாம், 6 தொழலாம், 8 தொழலாம், 12 தொழலாம். ஆனால் வளமையாக தஹஜ் தொழக்கூடியவங்க தானே, இவங்க என்ன செய்யணும் தெரியுமா? வித்திரு 8 ரக்கா தொழுந்து போட்டு தஹஜத்துக்கு பின்னால் 3 ரக்கா தொழ வேண்டும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட கடைசி தொழுகையை வித்திரு தொழுகையாக ஆக்கிக்கோங்க. அப்போ நாங்கள் வளமையாக தஹஜத் தொழக்கூடியவங்களாக இருந்தால் வித்திரு தொழுகையை 8 ரக்கா தொழுந்து போட்டு தஹஜத்தை தொழுந்து போட்டு அதற்கு பின்னால் 3 ரக்காத் வித்திரை தொழுந்து கொள்ளணும். ஆனால் தஹஜத் தொழுவதற்கு கட்டாயம் படுக்கணும். ஒரு நிமிஷமாலும் தூக்கம் போகணும். தூக்கம் போகவில்லைண்டா தஹஜத் தொழ முடியாது. அப்போ அதிகமானவர்கள் தெரியாமல் நாங்கள் கியாமுல்லைல் தொழ போகிறோம், நாங்கள் கியாமுல்லைல் தொழ போகிறோம்னு சொல்கிறாங்க. அப்போ வித்திரு தொழுகையை தான் நாங்கள் கியாமுல்லைன்னு சொல்லி தொழுகிறோம். அப்போ நீயத்தைப்படி வைக்கணும், வித்திரு தொழுகிறேன்னு நீயத்தை வச்சுக்கணும். இதனை ஷேயா பண்ணுங்கோ. எத்தனையோ பேர் தெரியாமிக்கிறாங்க. அல்லாஹ் ரஹ்மத்து செய்வான்.